அனைவருக்கும் வணக்கம். சயின்ஸ் 10th இதில் ஃபிசிக்ஸில் அக்கோஸ்டிக்ஸ் இதில் நாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இதில் நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்தோம். இந்த பாடங்கள்லாம் நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்தோம். த பவுண்ட்ரி ஆஃப் டென்சர் மீடியம் இது எல்லாமே நம்ம முந்தைய வகுப்பில் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அடுத்து இது ரிஃப்ளெக்ஷன் அடுத்த பவுண்ட்ரி ஆஃப் ரேரர் மீடியம் இது நம்ம பார்த்துட்டோம். இது பார்த்தோங்களா? இன்னும் பார்க்கல. ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் ரேரர் மீடியம் இது நம்ம இது பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம 5.3.3.2 அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எகோ இதுதான் நம்ம இன்றைக்கி இதிலேருந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எகோ அப்படின்னாக்கா எதிரொலியினுடைய பயன்பாடுகள். சரி, எதிரொலிலாம் எங்கெங்கெல்லாம் பயன்படுது, எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சம் அனிமல்ஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் அண்டு ஆல்சோ லொக்கேட் ஆப்ஜெக்ட்ஸ் பை சென்டிங் த சவுண்ட் சிக்னல்ஸ் அண்ட் ரிசீவிங் பை த எகோ அஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த டார்கெட்ஸ். அதாவது சில விலங்குகள் வெகு தொலைவில் இருக்கும்போது அது அதுக்குள்ளாகவே தொடர்பு கொள்கிறதுக்கு ஒளி சமிக்கைகளை அனுப்பி அதிலிருந்து வரக்கூடிய எதிரொலி மூலமாக எதிர இருக்கக்கூடிய பொருள்களை கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படும். அதாவது எங்கேயாவது வெகு தூரத்தில் அதோடு இருந்த ஏதாவது ஒரு உயிரினம் தொலைவில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க, இது அதனை கூப்பிட்டு அந்த எதிரொலி மூலமாக அதை அழைப்பதற்கு ஏற்ப உதவுகிறது இந்த எகோ எதிரொலி எகோ சமிகளை அனுப்பி அதிலிருந்து வரக்கூடிய எதிரொலி மூலமாக என்ன பண்ணலாம், எதிரில் இருக்கக்கூடிய பொருட்களை கண்டறிவதற்கு பயன்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது என்னென்னாக்கா, த பிரின்சிபல் ஆஃப் எகோ இஸ் யூஸ்டு இன் அப்ஸ்டரிக் அல்ட்ராசோனிகிராஃபிக் which is used to create real-time visual images of the developing embryo or fetus in the mother's uterus. This is a safe testing tool as it does not use any harmful radiations. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, எதிரொலி தத்துவம் மகப்பேறியல் துறையில் அல்ட்ராசோனிகிராஃபிக் கருவியில் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ட்ராசோனிகிராஃபிக் கருவியில் இந்த எதிரொலி தத்துவம் பயன்படுது. ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ ஸ்கேன் பண்ணுறாங்க, அந்த இடத்துல என்னதை பயன்படுத்துகிறாங்க, எதிரொலி தத்துவம் பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, எதிரொலி தத்துவத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, தாயினுடைய கருப்பையில் உள்ள கருவினுடைய வளர்ச்சியை ஆராய்ந்து அறிவதற்கு இந்த எதிரொலி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தாயின் கருவில் உள்ள குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்ப்பதற்கு இது பயன்படுது. இது கருவி ரொம்பவும் சேஃப்டியானது, ஒரு பாதுகாப்பானது. ஏன்னாக்கா இது தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்களை எதுவும் பயன்படுத்துறது இல்லை. இதில் இந்த அல்ட்ராசோனிகிராஃபி இதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அதுதான் திஸ் இஸ் சேஃப் டெஸ்டிங் டூல், பாதுகாப்பான கருவி. அஸ் இட் டஸ் நாட் யூஸ் எனி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ், தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்கள் எதுவுமே இதில் பயன்படுத்துறது கிடையாது. அடுத்து எகோ இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் எனி மீடியம். அதாவது ஊடகங்களில் ஒளியினுடைய திசைவேகத்தை கண்டறியவும் எதிரொலி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதிரொலியே பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெஷரிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் பை எகோ மெத்தடு. அதாவது எதிரொலி முறையில் ஒளியின் திசைவேகத்தை காணுதல். ஒளியினுடைய திசைவேகத்தை காணுதல் எந்த முறையில், எகோ மெத்தடு எதிரொலி முறையில் ஒளியினுடைய திசைவேகத்தை காணுதல் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதில் வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி அப்பாரட்டஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது எப்படி நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கல் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம எப்படிங்கிறத அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அப்பாரட்டஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ சோர்ஸஸ் ஆஃப் சவுண்ட் பல்சஸ், ஏ மெஷரிங் டேப், ஏ சவுண்ட் ரிசீவர் அண்டு ஸ்டாப் வாட்ச். ஸ்டாப் வாட்ச் நிறுத்து கடிகாரம். அடுத்து வந்து சோர்ஸஸ் ஆஃப் சவுண்ட் பல்சஸ் அப்படின்னா ஒளி மூலம். அடுத்து வந்து மெஷரிங் டேப் அளவு நாடா. அடுத்தது வந்து சவுண்ட் ரிசீவர் ஒளி ஏற்பி மற்றும் நிறுத்து கடிகாரம். இதுதான் வந்து இதுக்கு தேவையான அப்பாரட்டஸ். அது ப்ரொடியூசர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, மெஷர் த டிஸ்டன்ஸ் d between the sources of sound pulse and the reflecting surface using the measuring tape. அதாவது ஒளி மூலத்துக்கும் எதிரொலிப்பு பரப்புக்கும் இடையான தொலைவை வந்து d, அது வந்து அளவு நாடாவை பயன்படுத்தி என்ன பண்ணணும், அளந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ரெண்டாவது ப்ரொசீஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, த ரிசீவர் இஸ் ஆல்சோ பிளேஸ்டு adjacent to the source. A sound pulse is emitted by the source. அதாவது ஒளி ஏற்பியை வந்து ஒளி மூலத்திற்கு அருகில் வைக்கணும். எதை, ஒளி ஏற்பியை வந்து ஒளி மூலத்துக்கு அருகில் வந்து வைக்கணும். தற்போது ஒளி சமிக்கைகள் வந்து ஒளி மூலத்திலிருந்து வெளிப்படும். அப்போ வந்து என்ன பண்ணோம், ஒளி ஏற்பிக்கு அருகில் வச்சோம்னு சொன்னோம்னா, ஒளி ஏற்பி வந்து ஒளி மூலத்துக்கும் அருகில் வச்சோம்னாக்க என்னாகும், ஒளி சமிக்கைகள் வந்து ஒளி மூலத்திலிருந்து வெளியாகும். அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, மூணாவது ப்ரொசீஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஸ்டாப் வாட்ச் இஸ் யூஸ்டு டு நோட் த டைம் இன்டர்வல் between the instant at which the sound pulse is sent and the instant at which the echo is received by the receiver. Note the time interval as t. அதாவது மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறுத்து கடிகாரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னாக்க, ஒளி மூலத்திலிருந்து வெளிப்பட்ட ஒளி சமிக்கைகளுக்கும் எதிரொலித்து வந்த ஒளி சமிக்கைகளுக்கும் இடையான கால இடைவெளி நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை நிறுத்து கடிகாரத்தை பயன்படுத்தி அதை நம்ம வந்து குறிச்சிக்கணும். அந்த கால இடைவெளியை வந்து நம்ம டி அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அடுத்தது நாலாவது பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ரிப்பீட் த எக்ஸ்பிரிமெண்ட் ஃபார் 3 or 4 times. இது வந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, 3 அல்லது 4 முறை வந்து செஞ்சு பார்த்து சராசரி கால இடைவெளியை வந்து நாம் கணக்கிடணும். அந்த கணக்கீடு தான் அதில் கொடுத்துருக்காங்க. கால்குலேஷன் ஆஃப் ஸ்பீட் சவுண்டு, ஒளியினுடைய திசைவேகத்தை கணக்கிடுதல். அதாவது the sound pulse emitted by the source travels a total distance of 2d while traveling from the sources to the wall and then back to the receiver. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒளி மூலத்திலிருந்து வெளியான ஒளி துடிப்பு ஒளி மூலத்திலிருந்து சுவர் வரை சென்று பின்னர் என்ன பண்ணோம், எதிரொலித்து ஒளி மூலம் வரை உள்ள 2D தொலைவை வந்து டி நேரத்தில் நம்ம வந்து கடந்து செல்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம என்ன பண்ணலாம் என்னன்னு சொல்லலாம், ஒளி மூலத்திலிருந்து வெளியான ஒளி துடிப்பு ஒளி மூலத்திலிருந்து சுவர் வரை சென்று பின்னர் எதிரொலித்து ஒளி மூலம் வரை உள்ள 2D தொலைவை டி நேரத்தில் கடந்து செல்கிறதுன்னு சொல்லலாம். எனவே நம்ம வந்து ஒளியினுடைய திசைவேகத்தை v = 2d/tன்னு சொல்லலாம். அதாவது கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட நேரம், அதுதான் ஸ்பீட் ஆஃப் சவுண்டுனா என்னது, ஒளியினுடைய திசைவேகம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு கடந்த தொலைவு பை டைம் டேக்கன் எடுத்துக்கொண்ட நேரம், அது 2d/t அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. அதாவது ஒளி என்ன சொல்கிறாங்க, 5.4 ஒளி எதிரொலிப்பினுடைய பயன்பாடுகள். அப்ளிகேஷன்ஸ்னால் பயன்பாடுகள், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு எதிரொலிப்பு ஒளி எதிரொலிப்பினுடைய பயன்பாடுகள். அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்க சவுண்ட் போர்டுனாக்க ஒளி எதிரொலிப்பு அட்டை. சவுண்ட் போர்டுனா என்னது, ஒளி எதிரொலிப்பு அட்டை. தீஸ் ஆர் பேசிக்கலி கர்வ்டு சர்ஃபேசஸ் வந்து கான்கேவ் விச் ஆர் யூஸ்டு இன் auditoria and halls to improve the equality of sound. These
This board is placed such that the speaker is at the focus of the concave surface. The sound of the speaker is reflected towards the audience, thus improving the quality of sound heard by the audience. அதாவது இது பொதுவாக வந்து என்னன்னாக்கா குடிந்த பரப்பு, இது வந்து என்ன பரப்புன்னு சொல்கிறது, கான்கேவ்னா குடிந்த பரப்புன்னு சொல்கிறது. இது அரங்கங்களிலும் இசை அரங்கங்களிலும் ஒளியினுடைய தரத்தை அதிகரிக்க பயன்படுது. எது? சவுண்ட் போர்டு வந்து இசை அரங்குகள் இங்கெல்லாம் வந்து அங்கே ஏற்படக்கூடிய ஒளியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுது. அடுத்து ஒளிப்பெருக்கியானது ஒளி எதிரொலிப்பாட்டையின் குவிய பகுதியில் இருக்குமாறு பொருத்தப்பட்டது. ஒளிப்பெருக்கியிலிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து ஒளி எதிரொலிப்பாட்டைகளால் என்ன பண்ணும், எதிரொலிக்கப்பட்டு அதிக தரத்துடன் பார்வையாளர்களை சென்றடையும். அந்த சவுண்ட் போர்டு வைக்கிறதுனால நல்ல தரமான ஒளியை வந்து பார்வையாளருக்கு சென்றடையும் வகையில் வந்து வைப்பதற்கு இந்த சவுண்ட் போர்டு வந்து பயன்படுகிறது. சரிங்களா? அடுத்து வந்து ஏர் ட்ரம்ப்டு அப்படின்னாக்க காது கேட்க உதவும் கருவி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து காது கேட்டலுக்கு துணை புரியக்கூடிய ஒரு கருவி. காது கேட்காதவங்களுக்கு பயன்படுத்துறது. ஏர் ட்ரம்பை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? காது கேளாதவங்களுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஏர் ட்ரம்ப் இஸ் எ ஹியரிங் எய்ட் விச் இஸ் யூஸ்ஃபுல் பை people who have difficulty in hear in this device. One end is wide and the other end is narrow. அதாவது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, இது வந்து காது கேளாதவங்களுக்கு இது பயன்படுத்தப்படுது. காது கேளாத கேட்டல் குறைபாடு உள்ளவங்களுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த கருவியினுடைய ஒரு முனை வந்து எப்படி இருக்குன்னா அகன்றம், மறுமுனை வந்து குறுகலாக இருக்குங்கிறாங்க. ஒரு முனை வந்து எப்படி இருக்கும்? அகன்றம், மறுமுனை வந்து குறுகலாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The sound from the sources fall into the wide end and are reflected by its walls into the narrow part of the device. This helps in concentrating the sound, and the sound enters the eardrum with more intensity. This enables a person to hear the sound better. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஒளி மூலத்திற்கு வரக்கூடிய ஒளியானது அகன்ற பகுதியின் சுவரில் வந்து எதிரொலித்து குறுகலான பகுதியை வந்து அடையும். அகன்ற பகுதியில் வந்து எதிரொலித்து என்ன எங்கே போய் அடையும்? குறுகலான பகுதிக்கு அடையும். அப்போ இந்த கருவியானது ஒளியை வந்து என்ன பண்ணுது? குவிக்கவும் அதிக செறிவோடு செவிப்பறையை அடைய செய்யறதுக்கும் இந்த கருவி ஏர் ட்ரம்ப்ட் வந்து பயன்படுது. அகன்ற பரப்பில் வந்து இந்த சவுண்டு பட்டு எங்கே போகுது? அந்த ஒரு புள்ளியில் குவியுதுன்னு சொல்லும் இல்லையா? அப்போ வந்து அதே போன்று தான் அது வந்து அதிக செறிவோடு செவிப்பறையை வந்து அடைய செய்யுது. அப்போ இதனால தான் அவங்க காது கேளாதவர்களுக்கும் காதால் வந்து கேட்க முடிகிறது, ஒளியை வந்து கேட்க முடிகிறது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மெகாஃபோன். என்னது? மெகாஃபோன்னாக்கா கூம்பு ஒலிபெருக்கி அப்படின்னு சொல்கிறது. கூம்பு ஒலிபெருக்கி. மெகாஃபோன் இஸ் எ ஹார்ன் ஷேப்டு டிவைஸ் யூஸ்டு டு அட்ரஸ் எ ஸ்மால் கேதரிங் ஆஃப் பீப்புள். அதாவது கூம்பு ஒலிபெருக்கி என்பது என்னன்னாக்க சிறிய அளவு கூட்டத்தினரிடையே உரையாட உதவக்கூடிய குழல் வடிவ கருவின்னு சொல்கிறது. ஒரு சின்ன கருவி தான் இது. ஒரு சின்ன கூட்டத்தில், ஒரு சிறிய அளவு கூட்டம், ஒரு அதிக அளவு கூட்டம் இல்லாமல் ஒரு சிறிய கூட்டம் கொண்ட இடத்துல வந்து பேசுகிறதுக்காக மெகாஃபோன் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் எண்ட் இன் வைட் அண்டு த அதர் எண்ட் இஸ் நேரோ. இதில் வந்து ஒரு முனை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? அகன்றும், மற்றொரு முனை வந்து குறுகலாகவும் வந்து காணப்படும். ஒரு முனை அகன்றும், மற்றொரு முனை வந்து குறுகலாகவும் காணப்படும். அடுத்து வந்து when a person speaks at the narrow end, the sound of his speech is concentrated by the multiple reflections from the walls of the tube. Thus his voice can be heard loudly over a long distance. அதாவது என்ன சொன்னாங்க? கூம்பு ஒலிபெருக்கிங்கிறது ஒரு சிறிய அளவு கூட்டத்தில் வந்து உரையாடுவதற்கு இந்த கூம்பு ஒலிபெருக்கி பயன்படுது. மெகாஃபோன் வந்து பயன்படுது. இதில் ஒரு முனை அகன்றும், மற்றொரு முனை வந்து குறுகலாகவும் இருக்கும் அந்த கூம்பு ஒலிபெருக்கி. அடுத்து வந்து
இது வந்து என்ன பண்ணுது, பேசும்பொழுது பேசக்கூடிய ஒலியானது பன்முக எதிரொலிப்பு அடைகிறது. பன்முக எதிரொலிப்பு அடைகிறது, பல முகங்களில் எதிரொலிப்பு அடையும். எனவே ஒலியானது என்ன ஆகும், அகன்ற பகுதியின் வழியே வந்து வெகு தொலைவில் வந்து அதிக செறிவுடன் வந்து கேட்க உதவுது. அதிக செறிவுடன் வந்து கேட்க உதவுது. அதுதான் வந்து சொல்கிறாங்க அது இல்லைங்களா, அகன்ற பகுதின்னு சொல்கிறாங்க. அகன்ற பகுதி லவுட்லி ஓவர் லாங் டிஸ்டன்ஸு, அதாவது வெகு தொலைவில் வந்து ஓவர் லாங்னா வெகு தொலைவில் வந்து அதிக செறிவுடன் வந்து என்ன பண்ண முடியுது, கேட்க முடிகிறது. எதை வச்சு, மெகாஃபோனை வச்சு ஒரு சிறிய கூட்டாரங்களை. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னாக்கா டாப்லர் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து என்னது, டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட்னா என்னன்னு கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டாப்லர் எஃபெக்ட், டாப்லர் விளைவு அப்படின்னு சொல்கிறது. டாப்லர் விளைவு அதாவது த விஸ்டல் ஆஃப் எ fast moving train appears to increase in pitch as it approaches a stationary listener, and it appears to decrease as the train moves away from the listener. அதாவது வேகமாக இயங்குகிற ரயில் வண்டியானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை நெருங்கும்போது அதன் ஊதல் ஒளியினுடைய சுருதி அதிகரிப்பது போன்றும், கேட்குனரை விட்டு விலகி செல்லும்போது என்னாகும், ஊதல் ஒளியினுடைய சுருதி வந்து குறையிறது போலவும் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ this apparent changes in frequency was first observed explained by கிறிஸ்டியன் டாப்லர். இது வந்து யார் முதல்ல உற்று நோக்குனது, கிறிஸ்டியன் டாப்லருங்கிறவர் வந்து 1803 to 1853 வந்து அவர் வந்து இதை வந்து உற்று நோக்குறார், அப்சர்வ் பண்ணுறார். Austrian mathematician and physicist, he observed that the frequency of the sound as received by listener is different from the original frequency produced by the source whenever there is a relative motion between the source and the listener. This is known as Doppler effect. These relative motions could be due to various possibilities as follows. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, கேட்குனருக்கும் ஒளிமூலத்திற்கும் இடையே வந்து ஒரு சார்பு இயக்கம் இருக்கும்போது கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியினுடைய அதிர்வெண்ணுக்கும் அந்த ஒளிமூலத்தினுடைய அதிர்வெண்ணுக்கும் இடையே வேறுபாடு உள்ளதை வந்து கண்டறிகிறார். யார், அந்த டாப்லருங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். அதனால் இந்த விளைவு வந்து என்ன சொல்கிறாங்க, டாப்லர் விளைவு, டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டாப்லர் எஃபெக்ட் சுருக்கமாக என்ன சொல்லுது, அதாவது சுருக்கமாக டாப்லர் எஃபெக்ட் என்ன சொல்லுது, ஒளிமூலத்திற்கும் கேட்பவருக்கும் ஒளிமூலத்திற்கும் இடையே ஒரு சார்பு இயக்கம் இருக்குது, அவ்வளோதான், ஒரே பாயிண்ட் இல்லையா. லிசனர் யார், அதாவது சவுண்டு frequency of the sound received by listener is different from the original frequency produced by the source whenever. இதுதான் நம்ம வந்து டாப்லர் எஃபெக்ட் நம்ம வந்து சொல்கிறது. டாப்லர் எஃபெக்ட் அதாவது ஒளி எந்த இதிலேருந்து வருதோ அது ஒளி மூலம், அதுலேருந்து வரக்கூடிய ஒளியை கேட்பவர், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சார்பு இயக்கம் இருக்குது அப்படின்னு டாப்லர் கண்டுபிடிச்சார். அதனால் டாப்லர் எஃபெக்ட்னு சொல்கிறது, அதை டாப்லர் எஃபெக்ட்னு நம்ம வந்து சொல்கிறது. இப்போ the listener moves towards or away from a stationary source, அதாவது கேட்குனர் நிலையான ஒளி மூலத்தை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். ரெண்டாவது வந்து என்னென்னாக்க, the source moves towards or away from a stationary listener, அதாவது ஒளி மூலமானது நிலையான கேட்குனரை நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். ஒளி மூலம் வந்து என்ன பண்ணோம், கேட்குனரை நோக்கி என்ன பண்ணலாம், விலகி செல்லலாம். ஒளி மூலம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெயினே வச்சிங்களேன், அந்த ட்ரெயின் வந்து என்ன பண்ண, இப்போ நம்ம வந்து நிற்கிறோம், ஸ்டேஷனில் நிற்கிறோம், நம்ம நிற்கும் பொழுது ட்ரெயின் என்ன ஆகுது, மூவ் ஆகுது, போயிடுது. அப்போ கேட்குனரை விட்டு ஒளி மூலமானது என்ன ஆகிடுது, விலகி செல்லுது. அதுபோல் ஒளி மூலமும் கேட்குனரும் ஒன்றுக்கொன்று நோக்கியோ அல்லது விலகியோ செல்லுதல். அதுபோல் ட்ரெயினும் அந்த கேட்குறவரும் வந்து விலகி செல்லலாம் அல்லது ஒன்றுக்கு நோக்கி செல்லலாம். அதுதான் வந்து மூணாவது பாயிண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து மூணாவது பாயிண்டில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அதே போல் வந்து நாலாவது பாயிண்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, போத், இது மூணாவது பாயிண்ட்ஸ் அதுதான், போத் சோர்ஸ் லிசனர் மூவ் டவர்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் த
அவே ஃப்ரம் ஒன் அதர். அதாவது 3வது பாயிண்ட் ஒளி மூலமும் கேட்குணர் ஒன்றுக்கொன்று நோக்கியோ அல்லது விலகியோ இருத்தல். 4வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னாக்க த மீடியம் மூவ்ஸ் வென் போத் சோர்ஸ் அண்டு லிசனர் ஆர் அட் ரெஸ்ட். அதாவது ஒளி மூலமும் கேட்குணரும் ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது ஒளிபரவும் ஊடகம் நகரும். ஒளிபரவும் ஊடகமானது என்னாகும்? நகரும். எப்போ நகரும்? ஒளிபரவும் ஊடகம் எப்போ நகரும்? அந்த ஒளி எழுப்புறவரும் ஒளியை கேட்பவரும் 2 பேருமே வந்து ஓய்வு நிலையில் இருக்கும் பொழுது. அதான் இந்த மீடியம் மோஸ்ட் வென் போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் ஆர் அட் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இதுதான் டாஃப்லர் எஃபெக்ட்டு. டாஃப்லர் எஃபெக்ட் வந்து அந்த கேட்பவருக்கும் ஒளிமூலத்துக்கும் இடையான சார்பு இயக்கம் வந்து எந்தெந்த வகையில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த 4 பாயிண்ட்டு. அடுத்து வந்து டெஃபினேஷன், வரையறை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. வரையறை என்ன சொல்கிறது அப்படின்னாக்க whenever there is a relative motion between a source and a listener to the frequency, the frequency of the sound heard by the listener is different from the original frequency of sound emitted by the source. This is known as Doppler effect. இதுதான் நம்ம வந்து 2 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். அதனால் இதை நம்ம வந்து தெளிவாக வச்சுக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க ஒளி மூலத்துக்கும் கேட்குணருக்கும் இடையே சார்பு இயக்கம் இருக்கும்போது கேட்குணரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போல் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் whenever there is a relative motion between source and listener. சோர்ஸ்னா என்னது? அந்த ஒளி மூலம். லிசனர்னாக்க கேட்பவர். இவங்களுக்கு இடையே வந்து என்னாவது? ஒரு சார்பு இயக்கம் வந்து இருக்குது. அப்படி இருப்பதால் கொண்டால் அந்த அதிர்வெண்ணானது என்னாகும் அப்படின்னா மாறுவது போன்று தோன்றும். அதிர்வெண்ணிலிருந்து என்னாகும்? ஒளி மூலத்தினுடைய அதிர்வெண்ணிலிருந்து மாறுவது போன்று தோன்றும். எதனுடைய அதிர்வெண்ணு? ஒளியினுடைய அதிர்வெண்ணு அந்த சோர்ஸ் சவுண்டினுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து என்னாகும்? மாறுவது போல தோன்றும். ஒளியினுடைய அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தினுடைய அதாவது சவுண்டு ஃப்ரீக்குவன்சியிலேருந்து சோர்ஸ் ஃப்ரீக்குவன்சியிலேருந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி மாறுவது போல் தோன்றும் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய வரையறை. டாஃப்லர் எஃபெக்டினுடைய டெஃபினேஷன். சரிங்களா. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க கீழே வந்து ஃபார் சிம்பிளிஃபை த கால்குலேஷன் கணக்கீடுகள் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் அசியூம்டு தட் மீடியம் இஸ் அட் ரெஸ்ட். அதாவது ஓய்வு நிலையில் வந்து நம்ம ஒரு ஊடகம் இருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னாக்க அதனுடைய திசைவேகம் என்னாகும் அப்படின்னா ஊடகத்தினுடைய திசைவேகம் வந்து 0. ஊடகத்தினுடைய திசைவேகம் வந்து 0 தான். தட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த மீடியம் இஸ் 0. அதில் லெட் எஸ்னாக்க சோர்ஸ், எல்னாக்க லிசனர். அப்போ எஸ் அண்டு எல் பி த சோர்ஸ் அண்டு த லிசனர் மூவிங் வித் வெலாசிட்டிஸ் விஎஸ் அண்டு விஎல் ரெஸ்பெக்டிவ்லி. கன்சிடர் டு த கேஸ் ஆஃப் சோர்ஸ் அண்டு லிசனர் மூவிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஃபிகரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் டிக்ரீசஸ் த அப்பரண்ட் frequency will be more than the actual source frequency. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒளி மூலம்ங்கிறது எஸ், எல்லுங்கிறது கேட்குணர் லிசனர். இது முறையாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? விஎஸ் விஎல்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். விஎஸ் விஎல்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வந்து ஒளி மூலமும் கேட்குணரும் ஒன்றை நோக்கி நகர்வதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இப்போ சோர்ஸுங்கிறது என்னது? ஒளி மூலம். லிசனருங்கிறது கேட்பவர். அப்போ ஒன்றை என்ன பண்ணுறாங்க? ஒன்றை நோக்கி நகர்வதாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா ஒளி மூலத்துக்கும் கேட்குணருக்கும் இடையான தொலைவு குறையும் பொழுது தோற்ற அதிர்வெண்ணானது என்ன ஆகும்னா உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும். தோற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணை விட எவ்வளோ எப்படி இருக்கும்? தோற்ற அதிர்வெண்ணை விட, அதாவது உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சோர்ஸ் எஸ்ங்கிறது வந்து ஒளி மூலம், லிசனருங்கிறது எல், அதாவது கேட்பவர். இது ஒளி மூலம், இது கேட்பவர். 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க? ஒன்றை நோக்கி தான் நகருகிறாங்க. நகரும் பொழுது ஒளி மூலத்துக்கும் கேட்குனருக்கும் இடையான தொலைவு வந்து என்ன ஆகும்? குறையும். 2 பேருமே ஒருத்தர் கிட்ட போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு இடையே உள்ள தொலைவு குறையும் தானே. அப்போ குறையுது. இப்போ குறையும் பொழுது தோற்ற அதிர்வெண்ணானது என்னாகும் அப்படின்னா உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும். உண்மையான அதிர்வெண்ணை விட
அதிகமாக இருக்கும். அதுதான் இதில் சொல்கிறாங்க. அதுதான் ஃப்ரீக்வன்சி வில் பி மோர் தென் த ஆக்சுவல் சோர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஆக்சுவல் சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிட்வீன் த டிகிரீஸஸ் அப்பேரண்ட்னா தோற்றம், அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சினாக்க என்னது? தோற்ற அதிர்வெண் வில் பி மோர் தென் ஆக்சுவல் சோர்ஸ் ஃப்ரீக்வன்சி. தோற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணை விட எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது let n and n dash be the frequency of the sound produced by the source and the sound observed by the listener respectively, then the expression for the apparent frequency n dash is. நம்ம apparent தோற்ற அதிர்வெண் நம்ம வந்து என்னென்னு குறிப்பிடலாம்? n dash equal to v plus vl by v minus vs into n சொல்லலாம். இந்த vங்கிறது என்னது? velocity of sound, ஒளியினுடைய திசைவேகம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அடுத்து இந்த given medium, let us consider different possibilities motions of the source and the listener. In all such case the expression for the apparent frequency is given. அதாவது நம்ம விங்கிறது என்னது? குறிப்பிட்ட ஊடகத்தில் வந்து ஒளியினுடைய திசைவேகம். நம்ம தற்போது வந்து ஒளி மூலம் மற்றும் கேட்குணரின் இயக்கங்களின் பல்வேறு சாத்தியக்கூறுகள் சமன்பாடுகளை வந்து நம்ம வந்து கீழே வந்து அட்டவணையில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது தெரியும் அதனுடைய அதிர்வெண் கூடுதா குறைகிறதா என்னங்கிறது தெரியும் இல்லைங்களா? அதை பார்த்தோம்னாலே தெரியும். அதை பார்த்தனாலே கண்டிப்பாக நன்றாக தெரியும். இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்கிறதுக்கு நிபந்தனைகள் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. என்னென்ன டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அண்டர் த ஃபாலோவிங் சர்க்கம்ஸ்டன்ஸ் there will be no Doppler effect and the apparent frequency as heard by the listener will be the same as source frequency. அதாவது என்னன்னாக்க டாப்லர் விளைவு நடைபெறுவதில்லை. எதில்? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து டாப்லர் விளைவு வந்து நடைபெறது கிடையாது. அதாவது கேட்குணரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்ணானது ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணுக்கு சமமாகவே இருக்கும். ஒளி மூலத்தினுடைய அதிர்வெண்ணுக்கு சமமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு when source S and listener L both are at rest, அதாவது ஒளி மூலமும் கேட்குணரும் இரண்டுமே வந்து ஓய்வு நிலையில் இருக்கும்பொழுது. அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்தோம்னா when S and L move such as a way that distance between them remains constant, அதாவது ஒளி மூலம் மற்றும் கேட்குணர் வந்து சம இடைவெளியில் இருக்கும் பொழுது. அடுத்து வந்து பார்த்தோம்னாக்க when source S and L moving mutually perpendicular direction, அதாவது ஒளி மூலம் மற்றும் கேட்குணர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கிறது. பெர்பெண்டிகுலர்னா செங்குத்தாக நகரும் போது. அடுத்து நாலாவதாக என்ன சொல்கிறாங்கன்னாக்க if the source is situated at the center of the circle along which listener is moving, ஒளி மூலமானது வட்டப்பாதையினுடைய மையப்பகுதியில் அமைஞ்சு கேட்குணர் வட்டப்பாதையில் நகரணும். கேட்பவர் வந்து எங்கே நகரணும்? வட்டப்பாதையில் நகரணும். சர்க்கிளில் வந்து அவர் வந்து மூவ் ஆகணும். யார்? லிசனர் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இருந்துன்னு சொன்னாக்க அங்கே வந்து டாப்லர் விளைவு இருக்காது. டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் இது எல்லாமே. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அப்ளிகேஷன் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட். இது எங்கெங்கே வந்து பயன்படுது? டாப்லர் விளைவு வந்து எங்கெங்கே பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதாவது டு மெஷர் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆட்டோமொபைல், ஆட்டோமொபைலினுடைய வேகத்தை வந்து அளவிடுறது, வாகனங்களினுடைய வேகத்தை வந்து அளவிடுவதற்கு இது பயன்படுகிறது. எங்கே? இப்போ காவலனுடைய காரில் வந்து பொறுத்திருப்பாங்க, யாராவது எவ்வளோ வேகம் போகிறாங்க அப்படிங்கிறத வந்து
கண்டறிவதற்காக அந்த ஒளியினுடைய எதிரொலிவு பயன்படுத்தி அதனுடைய அவங்க எந்த வேகத்தில் போகிறாங்க, அதனுடைய வேகம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய கருவியில் பட்டு எதிரொலிக்கப்பட்டு அவங்களுக்கு தெரியும். அதை வச்சு அவங்களுடைய வேகத்தை வந்து பார்ப்பாங்க. அடுத்து அதுபோல் வந்து பார்த்தோம்னாக்கா ட்ராக்கிங் சேட்டலைட்டு, அதாவது துணைக்கோள் தொலைவை வந்து கணக்கிடுறது. துணைக்கோள் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு அதனுடைய தொலைவினை வந்து கணக்கிடுறது. எப்படி கணக்கிடுறது அப்படின்னாக்கா புவியிலேருந்து வெகு தொலைவுக்கு செல்லும் பொழுது அதனால் உமிழப்பட்ட ரேடியோ அலைகளுடைய அதிர்வெண் குறையும். இப்போ அதிர்வெண் மாற்றத்தை வந்து பயன்படுத்தி துணைக்கோளுடைய இருப்பிடத்தை கண்டறியலாம். அதிர்வெண் மாற்றத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், துணைக்கோளுடைய இருப்பிடத்தை வந்து கண்டறியலாம். அதுதான் மெஷரிங் த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி டு த ரேடியோ வேவ்ஸ் த லொக்கேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் இஸ் ஸ்டடிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரேடார்னாக்க ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்னு சொல்கிறது. இப்போ ரேடார் வந்து இது அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகளை வந்து ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும். ஆகாய விமானத்தை நோக்கி என்ன பண்ணோம், அனுப்போம். அப்போ எதிரொலித்து வரக்கூடிய ரேடியோ அலைகளை வந்து ரேடியோ நிலையத்தில் வந்து ஏற்பி கண்டறியும். ஏற்பி வந்து என்ன பண்ணோம், கண்டறியும். அதிர்வெண்ணில் உள்ள வேறுபாட்டை கொண்டு விமானத்தினுடைய வேகத்தை கணக்கிடலாம். இப்போ ரேடார் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஏரோப்ளேனுடைய ஸ்பீடை வந்து நாம் கணக்கிடலாம். ஸ்பீடை வந்து என்ன பண்ணலாம், கணக்கிடலாம். அடுத்து வந்து சோனார் பார்த்தோம்னா சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங்னு சொல்கிறது. நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங்னு சொல்கிறது. இது வந்து நம்ம என்ன எங்கே பயன்படுது அப்படின்னு சொன்னோம்னாக்க சோனார் கருவி மூலம் நீரில் அனுப்பப்பட்ட மற்றும் எதிரொலித்த கதிரினுடைய அதிர்வெண் வேறுபாட்டை கொண்டு கடல் வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலை வந்து கண்டறியலாம். நீர்மூழ்கி கப்பலை வந்து என்ன பண்ணலாம், கண்டறியலாம். அதுதான் சோனார் பை மெஷரிங் த சேஞ்ச் இன் த ஃப்ரீக்வன்சி பிட்வீன் த சென்ட் சிக்னல் அண்ட் ரிசீவ்டு சிக்னல் த ஸ்பீட் ஆஃப் மேரின் அனிமல்ஸ் அண்டு சப்மேரின்ஸ் கேன் பி டிட்டர்மைன்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க, அதான் இப்போ நம்ம முன்னாடி சொன்னது தான். நீரில் வந்து அனுப்பப்பட்டு அது எதிரொலித்த கதிரை கொண்டு அதனுடைய வேறுபாட்டை கண்டுபிடித்து அங்கே கடலில் வந்து உயிரினங்கள், அப்புறம் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலை வந்து கண்டுபிடிக்கலாம். நீர்மூழ்கி கப்பலை வந்து என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். எதன் மூலம், சோனார் மூலம். சோனாருங்கிறது சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங்னு சொல்கிறோம். சவுண்ட் நேவிகேஷன் அண்டு ரேஞ்சிங்கினுடைய சுருக்கம்தான் சோனார், இல்லைங்களா? இப்போ இது வரைக்கும் இந்த பாடம் முடிந்து விட்டது. உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.